அம்பேத்கரும் சமூக புரட்சியாளர்கள். ஓர் சீர்திருத்தவாதி பழைய கட்டடத்தை புதுப்பிப்பார். ஆனால் புரட்சியாளரோ பழைய கட்டடத்தை இடித்துவிட்டு புதிய கட்டடத்தை கட்டுவார். சாவர்கரின் நிலைப்பாடுகள் தேசிய நோக்கும் நடைமுறை சார்பும் புரட்சிகர போக்கும் கொண்டவையாக இருந்தன. பல்வேறு சாதிகளாக இருக்கின்ற இந்து சமூகத்தை சாதியற்ற இந்து சமூகமாக மாற்றிட வேண்டும் என்பதையே குறிக்கோளாக கொண்டு இவர் செயல்பட்டார். சாதியற்ற இந்த இந்து சமூகத்தில் சமூக, பொருளாதார, அரசியல் நிலைகளில் அனைவரும் சமமாக இருப்பார்கள் என்று கூறினார். இந்துக்களின் ஒற்றுமையின் மீது அசைக்க முடியாத ஓர்மையின் அடித்தளத்தின் மீது ஆற்றல் மிக்க ஓர் அரசை அமைக்க விரும்பினார். ரத்னகிரி மாவட்டத்திற்குள்ளேயே இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையுடன் சட்டத்தினால் அவர் முடக்கப்பட்டு விட்டதால் அவருடைய இயக்கத்தின் வேகமும் தாக்கமும் புரட்சிகர கூறுகளும் இந்த மாவட்டத்திற்கு அப்பால் செல்லவில்லை. இந்த மாவட்டத்திற்கு வெளியே ஒரு சில முற்போக்கு சிந்தனையாளர்கள், பகுத்தறிவாளர்களின் கவனத்தை மட்டும் ஈர்த்தது. அம்பேத்கரின் நிலையோ முற்றிலும் வேறுபட்டது. தீண்டப்படாத மக்களிடையே தோன்றியவர் இவர். அம்பேத்கர் தீண்டப்படாதவர்கள் என்ன சிந்திக்கிறார்களோ அதையே சிந்திப்பார். அவர்களைப் போலவே உணர்ந்தார். அவர்களுடைய தன்னலமற்ற தங்கு தடையற்ற அன்பை பெறுவது எப்படி என்பதை அறிந்திருந்தார். 10 ஆண்டுகளாக அவர்களுடைய வாழ்வின் கழிவிறக்க தாழ்ச்சிகளையும் திகைப்பூட்டும் வறிய நிலைகளையும் அழுக்கேறிய அவலமான பழக்கங்களையும் பார்த்தும் அனுபவித்தும் ஆராய்ந்து உணர்ந்து இருந்தார். அவர்களுடைய இழிநிலையைக் கண்டு மனம் கொதித்தார். அமுக்கி வைக்கப்பட்டிருந்த அவர்களுடைய உணர்வுகள், எண்ணங்கள், அடக்கி வைக்கப்பட்டிருந்த சுயநிலை, இவற்றை உலகுக்கு வெளிப்படுத்தினார். அவர்களின் வாழ்நிலையை பார்த்த அவர்களைப் போலவே பாதிக்கப்பட்ட அவர்களின் நிலையை நன்கு ஆராய்ந்து அறிந்த தலைவராக அம்பேத்கர் அவர்கள் முன் நின்றார். உலக புகழ் வாய்ந்த 3 பல்கலைக்கழகங்களில் பெற்ற